வணக்கம். அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும். திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு வரும் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமியோட சொதப்பல் பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது. கட்சிக்குள்ளே கலா யதார்த்தம் என்ன அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரிஞ்சாலும், கட்சியை மட்டும் அவர் கைப்பற்றணும், எதிர்க்கட்சி தலைவராக வந்தால் மட்டும் போதும், நம்ம எதிர்க்கட்சியாகவே இருப்போம், திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எதிர்க்கட்சியாக இருந்து ஓரளவுக்காவது நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் அவர் இருக்கிறார். திரும்பவும் அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணமே இல்லை, என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே அவர்கிட்ட இல்லை. அதனால் அமித்ஷாவும் பார்த்தாரு, சரி எடப்பாடி பழனிசாமி பொறுப்புலேயே அவரே விட்டுருவோம், அவர் போக்கிலே விட்டுருவோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த தடவை எதிர்க்கட்சி தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமி வரக்கூடாது, பாஜக தான் அந்த இடத்துல வரணும், 2வது இடத்துக்கு பாஜக தான் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து வச்சுட்டாங்க. திமுக திரும்ப ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறதுல பாஜக தெளிவாயிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொதப்பல், எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை எதுவுமே சரியான முறையில் இல்லை. இப்போ திருச்சிக்கு அமித்ஷா வந்தார், 2 தடவை வந்தார். முதல் தடவை வந்தப்போ வேலுமணியை விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கி விட்டார். அவர் வேலுமணி என்ன செய்வார் பாவம். எடப்பாடி பழனிசாமி நம்ம சொல்கிறத கேட்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமாக அமித்ஷாட்ட சொல்லிட்டாரு. 2வது நாள் பேசும்போது கூட அவர் என்ன செஞ்சார், நீங்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை யார்கிட்டையுமே பேசி முடிக்க மாட்டேறீங்க, நாங்கள் பாமகட்டெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு வச்சுருக்கிறோம், நீங்கள் கூப்பிட்டு ஒப்பந்தம் போகிறதுல உங்களுக்கு என்ன வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சிருக்கிறாரு. உடனே அதை வேலுமணி எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியை கூப்பிட்டு வச்சு பேசினார். அன்புமணி பாமகவா அப்படின்னு ராமதாஸ் கேட்குறாரு. அவனே ஒரு மோசடி பேர் வெளியே, அவனை வச்சு நீங்கள் கூட்டணி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. சரி, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை அன்புமணியோட முடிச்சுட்டு நாங்கள் ஜரூராக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பேசின மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்கார். உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அன்புமணியோட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. பாஜக சார்பில் தான் பேச்சுவார்த்தை நடத்தி அன்புமணியை போய் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை முடிங்க, எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் 17 தொகுதி தரேன்ருக்காராம், ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்ருக்காராம் அன்புமணிக்கு. சரி, அன்புமணியும் ஓகே தான். ஆனால் இந்த அவங்க தொகுதி பங்கீடுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் மிக முக்கியமான ஒரு குழப்பங்கள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த அன்புமணியோட போட்டாச்சு, தொகுதி பங்கீடு போட்டாச்சு, போய் அமித்ஷாவை போய் சமாதானப்படுத்திட்டு வரலாம். ஏன்னா கோவப்பட்டார்னா மனுஷன் அப்புறமா நம்மளை தூக்கி எல்லாத்தையும் எங்கேயாவது தள்ளி விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. தேர்தல் சமயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டாருன்னா அக்கப்புறம் ஆகிடும், தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் அமித்ஷா சொல்கிறத கேட்கணும்னு சொன்னார். சரி, அமித்ஷா என்ன சொல்லியிருப்பார், எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஓபிஎஸ், சசிகலா இவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே சேருங்கன்னா அது முடியவே முடியாது, கட்சியில் எடுத்த முடிவு அது, ஓபிஎஸ்ஸையும் சேர்க்க முடியாது, சசிகலாவையும் சேர்க்க முடியாது அப்படின்ட்டாரு. சரி, ஓபிஎஸ் அது உங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நீங்கள் தலையிட விட மாட்டேன்னு சொன்னீங்க, திரும்பவும் நீங்கள் தலையிடுறீங்க, ஓபிஎஸ்க்கு தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, சசிகலாட்டையும் பேசுகிறீங்க, இப்படி எல்லாத்துட்டையுமே பேசுனீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும், கட்சியை ஒழுங்காக நடத்தவே முடியல, அவங்க இருந்த வரைக்கும் குழப்பம்தான் கட்சியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அவருக்கான வாக்கு வங்கி இருக்குல்ல, அந்த வாக்கு வங்கியை நமக்கு பார்க்கணுமா வேணாமா, அனுசரித்து போகணும்ல அப்படிங்கிற மாதிரி பேசி பார்த்தாரு. எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரி இல்லை. சரி, எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க கையில் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாரு, 60 தொகுதிக்கான லிஸ்ட்டு. இந்த 60 தொகுதிக்கான லிஸ்ட்டு எங்களுக்கு 60 தொகுதி ஒதுக்கணும், நாங்கள் கொடுத்துருக்க லிஸ்ட்டு தான் தரணும். எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெயிக்க முடியாத தொகுதி, வேண்டாத தொகுதி, கூட்டணி கட்சிகளுக்குன்னு சில தொகுதிகளை ஒதுக்கி வச்சுருப்பீங்கள்ல, அந்த தொகுதியெல்லாம் கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம், நாங்கள் கேட்குற தொகுதிகளை தான் நீங்கள் கொடுக்கணும். அதை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டாத தொகுதி எதையுமே எங்கள்கிட்ட சைடு தள்ளவும் கூடாது, நாங்கள் அந்த தொகுதியை வாங்க மாட்டோம், எங்களுக்கு என்ன தொகுதி வேணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்போம், அந்த தொகுதியை தான் நீங்கள் ஒதுக்கணும். இப்போ நாங்கள் உங்களுக்கு 60 தொகுதி கொடுத்துருக்கோம் அப்படின்னோம்னா எங்களுக்கு 50 தொகுதியாவது நாங்கள் கேட்குற தொகுதியை எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை கொடுத்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னடா இது, 60 தொகுதி கேட்குறாங்க, 60 தொகுதி கொடுக்கலாம், ஆனால் இதில் அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு அதிக வாக்கு வங்கி உள்ள தொகுதி, அது இப்போ அதிமுக எம்எல்ஏகளாக இருக்கிற தொகுதி, இந்த தொகுதியெல்லாம் அமித்ஷா கேட்குறாரு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கட்சிக்குள்ளே ஏற்படுமே அப்படிங்கிற மாதிரி அவரும் நினைக்கிறாரு. ஆனால் நினச்சா என்ன பண்ண முடியும், அமித்ஷாவை எதிர்த்து அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி என்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயினார். பார்க்கவே கூடாது, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை அன்புமணிகிட்ட முடிச்சுட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் ஓடினார், டெல்லிக்கு ஓடினார். வேலுமணியை வச்சு தான் பேசினார், வேலுமணிகிட்ட தான் பேச முடிஞ்சுது அவர் அமித்ஷா. இவர்கிட்ட எல்லாம் எடப்பாடி பழனிசாமி மூஞ்சிலே முழிக்க வேணான்னு சொல்லியிருங்க அப்படின்ட்டார். இப்போ லிஸ்ட்டை வேறு கொடுக்குறாரு, அதில் 60 தொகுதியுமே அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதி, இதில் வேறு பாமக வேறு. பாமக அவங்க என்ன செஞ்சுருக்கிறாரு, இவர் ஏற்கனவே எங்களுக்கான தொகுதிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு அவர் கொடுத்துருக்கிறாரு.
இப்படி என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி, அதிமுக வந்து 140 150 தொகுதியில் ஜெயிச்சா நின்றா கூட ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இவங்க கேட்குற தொகுதியை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு அமித்ஷா வேற ஆர்டர் போட்டார். பாமக வேற நாங்கள் கேட்குற தொகுதியை கொடுங்கன்ட்டாரு. இப்போ பார்த்தோம்னா எதிர்கட்சியா எடப்பாடி பழனிசாமி வந்து உட்காரவே முடியாது. திமுக ஆட்சிக்கு வரட்டும்னு நினைக்கிறாருல. இப்போ அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக்கை வச்சு விட்டாரு. நீ எதிர்கட்சி தலைவராக கூட வந்து உட்கார முடியாது, நாங்கள் வருவோம் எதிர்கட்சி தலைவராக அப்படின்னு. பாஜக இப்போ கையில் எடுத்திருக்க லிஸ்ட்டை பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அல்லு கலண்டு போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்களுக்கு வந்து தெரியும் திமுக வந்து தனி மெஜாரிட்டியில் ஆட்சியில் உட்காரும், ஆட்சியில் உட்காந்துட்டு போகுது, அதை பற்றிலாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, எதிர்கட்சியாக நாங்கள் வந்து உட்காந்துறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இது வந்து பாஜக எல்லா மாநிலங்களையும் அப்படி தான் ஆரம்ப கட்டத்தில் செய்வாங்க. மகாராஷ்டிராவில், பீகாரில் இப்போல்லாம் அப்படி தான் செஞ்சாங்க. ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் தான் இடத்த பற்றி யோசிப்பாங்க. இதே போல் தான் இப்போ தமிழ்நாட்டிலையும் 2வது இடத்துக்கு பாஜக தான் வந்து உட்காரப்போகுது. எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறதுல பாஜகவில் ஒருத்தர் வந்து உட்காருவாங்க அப்படிங்கிறது தெளிவாக முடிவாயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அமைக்க முடியாது அப்படிங்கிறதுல உறுதியாக நம்பிட்டாங்க, உறுதியாக ஆயிடுச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க கொடுத்த லிஸ்ட்டில் நாங்கள் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும், நீங்கள் முடிவெடுத்து எங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. நாங்கள் கேட்குற தொகுதி என்ன அப்படிங்கிறத நாங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவோம், இந்த தொகுதி எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துடணும். நீங்கள் எங்களுக்கு வேண்டாத, விருப்பம் இல்லாத தொகுதிகளை கொடுத்து, நாங்கள் ஜெயிக்க முடியாத தொகுதிகளை கொடுத்து எங்களை வந்து டம்மியாக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது வேறு மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லியாச்சு. எடப்பாடி வேலுமணிகிட்டையும் இதை அட்வைஸ் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே குழப்பத்தில் 2ஆம் இடம் எதிர்கட்சி தலைவராக உட்காந்துக்கலாம், கட்சியை கைப்பற்றிக்கலாம், கட்சியில் வந்து நம்ம ஒரு அப்படியே சும்மா அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார். இப்போ அதுக்குமே ஆப்படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய பஞ்சாயத்து என்னென்னா, பாமக வந்து அவங்க வலுவாக இருக்கிற தொகுதி காஞ்சிபுரம், வடார்காடு இந்த மாதிரி தொகுதிகள்லாம் அவங்களும் கேட்பாங்க. ஆனால் அதே தொகுதிகளை வந்து பாஜகவும் கேட்குது. திருவண்ணாமலை இந்த மாதிரி தொகுதிகள்லாம் சேர்த்து கேட்குறாங்க. அவங்களுக்கு காஞ்சிபுரம், வடார்காடு, திருவண்ணாமலை இந்த தொகுதியெல்லாம் பாஜக வந்து வன்னியர் பெல்ட்டும் நல்லா இருக்குது, அதிமுக பெல்ட்டும் நல்லா இருக்குது. இந்த தொகுதிகளில் சில குறிப்பிட்ட தொகுதிகள், கோயில் நகரங்கள்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம வாங்கி நம்ம நின்றோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக பாஜக வேட்பாளர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால கேட்குறாங்க. இங்கே வந்து என்னென்னா, இது பாமகவுக்கும் உறுத்தலாக இருக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கு நெருடலாக இருக்குது. என்னடா இது, வன்னியர் பெல்ட்லேயுமே இவங்க வந்து உட்காடுறாங்க. வன்னியர் பெல்ட்டுகளுக்கு பாஜகவுக்கு சம்மந்தமே கிடையாது, அங்கே அவங்களுக்கான பெருசாக ஒரு கும்பல் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து இவங்க வந்து வன்னியர் பெல்ட்டில் உட்காடுறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. அவரால் வாய் விட்டு கத்தி அழுக கூட முடியல. போய் பாத்ரூமில் உட்காந்து அழுதா கூட யாரும் கேட்குறதுக்கு முடியாது போல இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு தலைமை பதவிக்கு வந்து இதை சேரு அதை சேருன்னு சொல்கிறாரு, அதை சேர்க்க முடியாதுன்னு சொன்னால் இப்படி ஒரு இதை கொக்கிய போடுறாரு, என்னன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதிமுக, அன்புமணி இவங்களோட ஆதரவோடு கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் இந்த சைடு வன்னியர் ஓட்டு அதிகமாக இருக்குது. அங்கேயும் அதிமுக ஓட்டும் கணிசமாக இருக்குது. இதில் பாமக நிற்கலாம், இல்லை அதிமுக நிற்கலாம். இந்த இடங்களில் வந்து பாஜக ஏன் வலுக்கட்டாயமாக நிற்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. பாஜக இந்த தடவை வந்து ஒரு 50 தொகுதியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற முடிவு வந்துட்டாங்க. 2வது இடத்துல கண்டிப்பாக அதிமுக உட்காரும். அதிமுக வந்து எதிர்கட்சியாக, அதிமுகங்கிறேன், பாஜக இந்த தடவை எதிர்கட்சியாக வந்து உட்காந்துருவாங்க. எதிர்கட்சியாக கூட அதிமுகனால வர முடியாது, எடப்பாடி பழனிசாமினால வர முடியாது. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு மதிமுக மாதிரி ஆகிடும் அதிமுக அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பாஜக தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அமித்ஷா வந்து பக்காவாக பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு இறங்கிட்டார். ஒன்று ஜெயிக்கணும், என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும். என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே தவிர்த்துறாரு, அவர் கையில் விட்டுருவோம். ஆனால் எதிர்கட்சியாக கூட அவர் வரக்கூடாது, எதிர்கட்சியாக பாஜக தான் வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டார். அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டாரு. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி ஆகிட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்று தான், ஒரே ஒரு வாய்ப்பு தான், இது ஒத்துக்கிறது தான். இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு கொக்கியை போட்டதுனால எடப்பாடி பழனிசாமினால என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. தலைமையும் வேணும், பாஜக கேட்குறத கொடுத்தே தான் ஆகணும். பாஜக கேட்குறத கொடுத்தா அதிமுகவில் இருக்க சீனியர்கள் எல்லாம் கொந்தளிப்பாங்க. கடைசி நேரத்தில் எப்படி இப்போ ஓபிஎஸ் கூட இருக்கவங்களாம் திமுக சைடு போகிறாங்களோ, அதே போல் அதிமுகவில் இருக்கிறவங்க நிறைய பேர் தாவேகா சைடோ திமுக சைடோ போவாங்க.
சீட்டு கிடைக்காதுங்க. பாஜகவுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னு. ராயபுரத்தில் ஜெயக்குமார் நிற்பார் அப்படிங்கிற இடத்துல ஜெயக்குமாருக்கு பதிலாக பாஜகவில் போய் ஒருத்தங்களை கொடுத்தாங்க சீட்டு கேட்குறாங்க அப்படின்னா ஜெயக்குமார் என்ன செய்வார்? இருக்கிறதே நான் அந்த தொகுதியில் தான் கொஞ்சம் செல்வாக்காக இருக்கிறேன். அதே தொகுதியில் நீங்கள் கொண்டு போய் பாஜக கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படிங்க நிற்க முடியும்? நான் எப்படி வேறு தொகுதியில் போய் மாற்றி நிற்க முடியும்? அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட சண்டை போடுவாரா மாட்டாரா? இப்போ திருப்பரங்குன்றம் இருக்குது, ராஜன் செல்லப்பா இருக்கிறாரு. திருப்பரங்குன்றம் கோயில் நகரம் எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு பாஜக கேட்டால் ராஜன் செல்லப்பா என்ன செய்வார்? எடப்பாடி பழனிசாமியை திட்டுவாரா திட்ட மாட்டாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமிகிட்ட அண்ணா நீங்கள் செஞ்சால் கரெக்டாக இருக்கும்ண்ணே, எனக்கு எங்கிட்டாவது ஒரு ஓரமாக ஒரு தொகுதியை கொடுங்கண்ணே, நான் நின்று காசு செலவு பண்ணி ஜெயிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா? எந்த தொகுதியில் அவங்க செல்வாக்கோ அந்த தொகுதியில் தான் அவங்க கேட்பாங்க. அந்த தொகுதிகள் எல்லாத்தையுமே பாஜக கேட்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி மாட்டிட்டு முழிக்கிறாரு. எதிர்கட்சியாக கூட அவரால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாஜக இந்த 2026 தேர்தலில் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இல்லை, எதிர்கட்சியாக உட்காரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்படிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி டெல்லி வட்டாரங்கள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.